வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது யூனிட் 8ல வந்துட்டு தின் லேயர் குரோமட்டோகிராஃபி அப்படிங்கிற டாபிக். தின் லேயர் குரோமட்டோகிராஃபி இது மெயினாக எதெல்லாம் செப்பரேட் பண்ண, இது என்ன செப்பரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சாலிட் லிக்விட் அப்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபி. இந்த டிஎல்சிலே பார்ட்டிஷனும் இருக்கு. அதுல ஸ்டேஷனரி பேஸ் மொபைல் பேஸ் யாருன்னு பார்த்தோம்னா லிக்யூடு தான். ஈவன் நம்ம வந்துட்டு சாலிட வந்துட்டு ஸ்டேஷனரி பேஸா யூஸ் பண்ணா கூட அங்க வந்து யார் வந்துட்டு ஆக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேஷனரி பேஸா லிக்யூட் தான் ஆக்ட் ஆகும். இதுல இந்த டிஎல்சி பார்ட்டிஷன்ல என்ன ஸ்டேஷனரி பேஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செல்லுலோஸ் பவுடர். பட் அங்க இருக்கக்கூடிய வாட்டர் தான் என்னவோ ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேஷனரி பேஸா ஆக்ட் ஆகும். ஓகேவா, நம்ம அதுல கோட்டிங் கொடுத்துருக்கிறது என்னவோ செல்லுலோஸ் பவுடர் தான். பட் நம்மளுக்கு அங்க ஆக்ட் ஆகுறது யாரு? லிக்யூட் தான் ஸ்டேஷனரி பேஸா ஆக்ட் ஆகும். ஓகேவா, இப்போ இந்த டிஎல்சி குரோமட்டோகிராஃபியோட அப்ளிகேஷனு இது என்ன மாதிரி ஆக்ட் ஆகும் அதெல்லாம் பத்தி அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த டிஎல்சி அந்த பிளேட் இதுல வந்துட்டு அதுல நம்ம அப்சார்ப்ஷன் ஒரு கிளாஸ் பிளேட் எடுத்துக்கிறோம்னா அதுல வந்து மேல கோட்டிங் யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிலிக்கா, அலுமினா, மெக்னீசியா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்சார்பென்ட்டா யூஸ் பண்ணலாம். இதை தாண்டியும் நிறைய அப்சார்பென்ட் இருக்கு, அது என்னென்னங்கிறத நாங்க சொல்றேன். ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் பாஸ்பேட்டு, மெக்னீசியம் ட்ரைசிலிகேட்டு, அசிட்டைலேட்டட் செல்லுலோஸ், ஃபெர்ரிக் ஆக்சைடு ஹைட்ரேட். இதெல்லாம் நம்ம வேற யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது இதெல்லாம் நம்மளுக்கு காமனா தெரிஞ்ச அப்சார்பென்ட். இதை தாண்டிய வேற என்ன அப்சார்பென்ட் யூஸ் பண்றாங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம அந்த யூஸ் பண்ணிருக்க இந்த அப்சார்பென்ட்டை அந்த கிளாஸ் பிளேட்ல நல்லா ஒட்டணும், அது மேல அந்த கோட்டிங் நல்லா பதிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம பைண்டர் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன பைண்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அடுத்து பார்த்துடலாம். யாரெல்லாம் பார்த்தோம்னா மெயினா மோஸ்ட்லி யூஸ் பண்றது ஜிப்சம். இதை தான் பைண்டரா யூஸ் பண்ணுவாங்க. வேற அதர் பைண்டிங் மெட்டீரியல்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்ஜ், ஹைட்ரேட்டட் சிலிக்கான் ஆக்சைடு. ஸோ நம்ம எடுத்திருக்க அப்சார்பென்ட் நல்லா ஒட்டணுங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பைண்டிங் மெட்டீரியலா யார் யூஸ் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி ஜிப்சம் யூஸ் பண்ணுவாங்க. அதர் பைண்டிங் மெட்டீரியல்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா ஸ்டார்ஜ், ஹைட்ரேட்டட் சிலிக்கான் ஆக்சைடு. ஓகேவா, நம்ம இப்ப பார்த்தது என்னென்ன அப்சார்பென்ட் யூஸ் பண்ணுவாங்க, பைண்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரேஸ் என்னென்ன, அதாவது டிடக்டாஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுல மோஸ்ட்லி யூஸ் பண்ற டிடக்டர் யாருன்னு பார்த்தோம்னா அயோடின் சாம்பர் தான், அயோடின் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சல்ஃபியூரிக் ஆசிட் இது யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம், KMnO4 இதெல்லாம் ஸ்ப்ரேவா யூஸ் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இது வந்துட்டு மைக்ரோ அனாலிட்டிக்கல் இன்ஆர்கானிக் அயான்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்றதுல யூஸ் ஆகும். இன்ஆர்கானிக் அயான்ஸை டிடெக்ட் பண்றதுல யூஸ் ஆகும். அது என்னென்ன அயான்ஸ் எல்லாம் இது மோஸ்ட்லி வந்துட்டு டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ரோடியம், வெலாடியம் அண்ட் ருபீடியம் அண்ட் கோல்டு. ஓகேவா, இன்னொன்னு ஈரிடியம். இந்த மாதிரி 5 அயான்ஸ் இன்ஆர்கானிக் அயான்ஸ் மைக்ரோ அனாலிட்டிக்கல் டெக்னிக் மூலம், அதாவது கம்மியான அளவு குவான்டிட்டி இருந்தா கூட அதை வந்து நம்ம எதுல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அயான்ஸ் எல்லாம் தின் லேயர் குரோமட்டோகிராஃபில நம்மளால
கண்டுபிடிக்க முடியும். மோஸ்ட்லி இந்த தின் லேயர் குரோமட்டோகிராஃபி இது வந்துட்டு எதை செப்பரேட் பண்ண, அதாவது கண்டுபிடிக்கலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அமினோ ஆசிட்ஸ், புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நிறைய கலரிங் மெட்டீரியல்ஸா இருக்கக்கூடியது. ஜஸ்ட் லைக் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் சொல்லலாம்னா டைஸ், ட்ரக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்றதுக்கு, அதாவது டிடெக்ட் பண்றதுக்கு யாரை யூஸ் பண்ணலாம், தின் லேயர் குரோமட்டோகிராஃபி அதாவது டிஎல்சி யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் செப்பரேஷன்ல யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிஎல்சி பிளேட் எடுத்து ரெடி பண்ணிட்டு ஒரு 1 hour கிட்ட என்ன பண்ணுவாங்க, சும்மா ஏர்லயே வந்து ட்ரை பண்ண வைப்பாங்க. அடுத்து 1 hour வந்துட்டு அவன்ல வைப்பாங்க. ஒரு 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலிக்கா ஜெல், அலுமினா இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சிலிக்கா ஜெல், அலுமினா கோட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம்னா, அங்க வந்துட்டு நம்ம அவன்ல எவ்வளவு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணா, ஒரு 150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல எந்த மாதிரி அயன்ஸை டிடெக்ட் பண்ண யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஆர்கானிக் காம்பவுண்டை மெயினா செப்பரேட் பண்றதுல யூஸ் ஆகுன்னு பார்த்துருக்கோம். வேற என்னென்னதுன்னு பார்த்துட்டோம். அந்த டிஎல்சி பிளேட் ரெடி பண்ணிட்டு நம்ம எவ்வளவு டெம்பரேச்சர் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம் அதெல்லாம் பத்தி பார்த்தாச்சு. ஸோ இதுல சால்வெண்ட்டை செலக்ட் பண்றதுக்கு, டிஎல்சில சால்வெண்ட் இதை செலக்ட் பண்றதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி சொல்லுவாங்க. இது பேர் என்ன பேருன்னா ஸ்டால்ஸ் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவாங்க. MES அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சால்வெண்ட் செலெக்ஷன்ல இது வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா ஆக்டிவ் டு இன்ஆக்டிவ் அப்படி இருக்கும். அதாவது இது வந்துட்டு இந்த இடத்துல ஸோ ஆக்டிவ் டு இன்ஆக்டிவ். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னா ஹைட்ரோஃபிலிக் டு லிப்போஃபிலிக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல போலார் டு நான் போலார். ஓகேவா? ஸோ இந்த ஆக்டிவ் டு இன்ஆக்டிவ் வந்து இந்த இந்த சைட்ல வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டால்ஸ் ட்ரையாங்கிள் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இதுல சால்வெண்ட் என்னதை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்க்க போறது இதுல ஆர்எஃப் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ ஆர்எஃப் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரிட்டென்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது அதோட ஃபுல் மீனிங்கு. ஸோ ஆர்எஃப் ஃபேக்டர் நம்ம வந்துட்டு அந்த டிஎல்சி பிளேட்டை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பாட் மாதிரி வச்சுட்டு சால்வெண்ட் இருக்குது, ஒரு நான் போலார் சால்வெண்ட் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சைக்ளோஹெக்சைனு, இந்த மாதிரி நான் போலார் இது வந்துட்டு சால்வெண்டா நம்ம எடுத்திருப்போம். அதுல இந்த பிளேட்டோட எட்ஜ் படுற மாதிரி கரெக்டா ப்ராப்பரா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். ஸோ அது பேரு எட்ஜ் எஃபெக்ட்னு கூட பேரு. ஸோ அப்போ அதுல நம்ம ஸ்பாட் வச்சிருக்கிறத நோக்கி கீழே இருந்து சால்வெண்ட் வந்து மேல நோக்கி வந்துட்டே இருக்கும். ஸோ ஸ்பாட்டை வந்து அதுல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் மிக்சர்ல இருந்துட்டு ஒவ்வொரு ஆட்களையும் என்ன பண்ணும், செப்பரேட் பண்ணி வச்சிடும் அந்த பிளேட்ல. ஸோ அந்த இதுல வந்துட்டு ஆர்எஃப் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஒன்று வரும். டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை solute divided by distance traveled by காம்போனன்ட். அதாவது நம்ம உள்ள எடுத்திருக்கக்கூடிய அந்த சொல்யூட்டோடது எவ்வளவு தூரம் டிஸ்டன்ட் மூவ் ஆயிருக்கு, அங்க அந்த காம்போனன்ட் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு, இதுக்கு இடையில உள்ள ரேஷியோ தான் ஆர்எஃப் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆர்எஃப் ஃபேக்டர் வேல்யூ 0.1 to 1 வரைக்கும் இருக்கலாம் லெவலு, இந்த லெவல் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. 0.3 to 0.7 வரைக்கும் இருந்துச்சுன்னா எல்யூஷன் பவர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த செப்பரேட் ஆகுற பவர் அதிகமா இருக்கிற அர்த்தம். 0.3க்கு பிலோவா இருந்தது அப்படின்னா லோ எல்யூட்டிங் பவர், நம்மளால மோஸ்ட்லி அதை எல்யூட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்துடலாம்.
இது மோஸ்ட்லி ஆர்கானிக் காம்பவுண்ட்லாம் செப்பரேட் பண்றதுல யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் யார் யார் ஸ்டேஷனரி பேஸ், யார் மொபைல் பேஸ் அப்படிங்கிறதான் அடுத்து நான் இப்போ சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட் தான் ஃபீனாலும் கார்பாக்சிலிக் ஆசிட்டும் இருக்கிறதா. ஸோ இதுல வந்துட்டு ஸ்டேஷனரி பேஸ் யாரு, மொபைல் பேஸ் யாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சாலிசிலிக் ஆசிட் இதுல ஸ்டேஷனரி பேஸ் வந்து சிலிக்கா ஜெல்லும் ஜிப்சமும் பைண்டர் ஜிப்சம் போட்டிருக்கோம். ஓகேவா. மொபைல் பேஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா பென்சீனு, குளோரோஃபார்ம், அசிட்டோனு, எத்தில் அசிட்டேட், இதெல்லாம் நம்ம எதா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல் பேஸா யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஒரு சாலிசிலிக் ஆசிட் எடுத்தோம்னா யார் ஸ்டேஷனரி பேஸா யூஸ் பண்ணணும் அண்ட் மொபைல் பேஸா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வேற காம்பவுண்ட்ஸ்லாம் சொல்றேன். அதாவது ஆல்கஹால் இது டிடெக்ட் பண்றது, அதாவது ஆல்கஹாலுக்கும் சரி மோர் தென் 11 கார்பன் இருக்கக்கூடிய அலிஃபாட்டிக் ஆசிட்ஸ்க்கும் சரி மோர் தென் 11 கார்பன் இருக்கக்கூடிய அலிஃபாட்டிக் ஆசிட்ஸ், இது ரெண்டுக்குமே நம்ம ஸ்டேஷனரி பேஸ் மொபைல் பேஸ் என்ன எடுப்போம்னு பார்த்துடலாம். ஸ்டேஷனரி பேஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஓகேவா. ஸ்டேஷனரி பேஸ் இங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கெய்ஷல்கர் ஜிப்சம் பிளஸ் மொபைல் பேஸ் இங்க யாருன்னு பார்த்தோம்னா சைக்ளோஹெக்சேன். ஓகேவா. இது ஸ்டேஷனரி பேஸ், இது மொபைல் பேஸ், அதான் எம்பின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைகார்பாக்சிலிக் ஆசிட். டைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல ஸ்டேஷனரி பேஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிலிக்கா ஜெல்லும் பிளஸ் இங்க மொபைல் பேஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டேட்டு, அசிட்டிக் ஆசிட், இது ஸ்டேஷனரி பேஸ், இது ஸ்டேஷனரி பேஸ். ஓகேவா. அசிட்டேட், அசிட்டிக் ஆசிட், வாட்டர், இதெல்லாம் என்னவா யூஸ் ஆகும், இங்க மொபைல் பேஸா யூஸ் ஆகும். ஓகேவா. டைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஆல்கஹாலுக்கு பாத்துறோம், மோர் தென் 11 கார்பனுக்கு பாத்துறோம். நெக்ஸ்ட் இது சிஸ் டிரான்ஸ் ஆசிட். சிஸ் டிரான்ஸ் ஆசிட்ஸ்க்கு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிலிக்கா ஜெல் தான். சிலிக்கா ஜெல் பிளஸ் ஜிப்சம்னா ஸ்டேஷனரி பேஸ். மொபைல் பேஸா இங்க என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பாக்சிலிக் ஆசிட், சரிங்க. கார்பாக்சிலிக் ஆசிட்ல சிஸ் டிரான்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு யாரு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிலிக்கா ஜெல் ஜிப்சம் தான் ஸ்டேஷனரி பேஸ். மொபைல் பேஸ் யாருன்னு பார்த்தோம்னா பென்சீனு யூஸ் பண்ணலாம், மெத்தனால் யூஸ் பண்ணலாம், இன்னொன்னு அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ என்னென்ன மாதிரி காம்பவுண்ட்க்கு என்ன ஸ்டேஷனரி பேஸ் மொபைல் பேஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பைல் ஆசிட்ஸா இருந்துச்சுன்னா சிலிக்கா ஜெல்லு தான் இங்க வந்துட்டு ஸ்டேஷனரி பேஸ். மொபைல் பேஸ் யாருன்னு பார்த்தோம்னா குளோரோஃபார்மும் மெத்தனாலும். இதை ரெண்டையும் என்ன ரேஷியோல எடுத்துப்பாங்கன்னா 9:1 ரேஷியோல எடுத்துக்குவாங்க. ஓகேவா. பைல் ஆசிட்ஸா தான். சில ஆன்டிபயோட்டிக்ஸை இது பண்றதுக்கு, அதாவது பென்சிலின்ஸு அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு என்ன மாதிரி ஸ்டேஷனரி பேஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பென்சிலின்ஸு. பென்சிலின். ஸோ பென்சிலினுக்கு ஸ்டேஷனரி பேஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிலிக்கா ஜெல் தான். மொபைல் பேஸ் என்னன்னு பார்த்தோம்னா அசிட்டோனு,
மெத்தனால். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த ஆன்டிபயோட்டிக்ஸ் யாரை பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எரித்ரோமைசின். எரித்ரோமைசின். ஸோ இந்த எரித்ரோமைசின்க்கு வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிலிக்கா ஜெல்லும் பிளஸ் ஜிப்சமும் இருக்கக்கூடியது. அண்ட் மொபைல் பேஸ் யாருன்னு பார்த்தோம்னா மெத்தில் குளோரைடு, மெத்தனாலு, இன்னொன்று ஃபார்மால்டிகைட். இதெல்லாம் எதா யூஸ் பண்ணலாம், மொபைல் பேஸா யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ தின்லேயர் குரோமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு சாலிட் லிக்விடுக்கான அப்சார்ப்ஷன் பார்ட்டிஷன் குரோமோட்டோகிராஃபி தான். ஸோ இதில் டிஎல்சி பார்ட்டிஷன் வரும்போது அங்கே ரெண்டுமே ஸ்டேஷனரி பேஸ் மொபைல் பேஸ் ரெண்டுமே யாரு லிக்யூடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து எந்தெந்த மாதிரி காம்பவுண்ட் எல்லாம் செப்பரேட் பண்ண யூஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஆர்எஃப் ஃபேக்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரி காம்பவுண்ட் இருந்தா அதுக்கு யார் யார ஸ்டேஷனரி பேஸ் மொபைல் பேஸா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இதுல இந்த சிலிக்கா ஜெல்லோட நேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டிக் நேச்சரா இருக்கும். ஓகேவா. அடுத்து பார்த்தோம்னா இந்த கெய்சல் குர்க் இது வந்துட்டு நியூட்ரல் நேச்சர்ல இருக்கும். இது என்னென்ன நேச்சர் இதுன்னு கூட நம்மளுக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட் அலுமினா வந்து பேசிக் நேச்சரா இருக்கும். ஓகேவா. செல்லுலோஸ் பவுடரும் நியூட்ரல் இதாக தான் இருக்கும். ஸோ இந்த 4 இதோட நேச்சர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ சிலிக்கா ஜெல்லோட நேச்சர் அசிட்டிக்கு, அலுமினா அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்றோம்ல அப்சார்பிங் ஏஜென்டா. ஸோ இந்த அலுமினா வந்துட்டு பேசிக் நேச்சர், செல்லுலோஸ் இது பவுடர் வந்துட்டு என்னது நியூட்ரல் இது. அது மாதிரி இந்த ஹெய்சல்கர் அப்படிங்கிறதும் நியூட்ரல் காம்பவுண்டு. ஓகேங்களா. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.